கவனிங்க. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 1ல எக்ஸசைஸ் சம் நம்பர் 3 பார்க்கலாம். A company having free reserves of rupees 60,000 wants to redeem rupees 2 lakhs. 2 lakhs preference shares. Calculate the face value of a fresh issue of a shares of rupees 10. Each be made at the premium of 10%. So, இங்கே கவனிச்சிங்கனாக்க இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் சிஆர்ஆர். இப்போ சிஆர்ஆர் கால்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே இந்த ஃபார்மேட்டை மாற்றி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஆர்ஆர்னா என்ன ஃபார்மேட் உங்களுக்கு? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண வர டிஃபரன்ஸ் தான் சிஆர்ஆர். இப்போ இதில் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்க அப்போ என்ன பண்ணுவோம்? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மைனஸ் சிஆர்ஆர் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃப்ரெஷ் இஷ்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு company having free reserves 60,000 wants to redeem 2 lakh rupees preference shares. Calculate the face value of a fresh issue of a shares at rupees 10 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும்னா ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்குது? 2 lakh rupees கொஸ்டினில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. சிஆர்ஆர்னாக்கா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எவ்வளவுக்கு? 60,000 rupees இருக்குன்னா அவங்க இதையுமே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1,40,000 rupees தான் என்னது? ஃப்ரெஷ் இஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் சம். X company limited has to redeem redeemable preference shares of the value of rupees 2 lakhs at a premium of 10%, for which the company has issued 10,000 equity shares of rupees 10 each at the premium of 20. You are required to calculate the amount of a transferred capital redemption reserve account. இங்க என்ன கேட்டிருக்காங்க? சிஆர்ஆர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சிஆர்ஆர் கேட்டிருக்காங்கன்னா ஃபார்மேட் என்ன உங்களுக்கு கண்ணமுடி சொல்லுவீங்க? ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஓகேங்களா? அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூஸ் 1 lakh டேரக்டாக கொடுத்துட்டாங்க. 2 lakh ஃப்ரெஷ் இஷ்யூ 1 lakh கொடுத்துட்டாங்க. ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் என்னது? 2 lakhsன்றதை கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakh rupees. ஃப்ரெஷ் இஷ்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? 10,000 rupees ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட ரேட்டு 10 rupees. அப்போ 10,000 into 10 rupees எவ்வளோ உங்களுக்கு வருது? 1 lakh rupees வருது. ஓகேங்களா? ஸோ 1 lakh rupees ஃப்ரெஷ் இஷ்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அவங்க டேரக்டாகவே 2 lakhs கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1 lakh கிடைக்குது. இந்த டிஃபரன்ஸ் தான் என்னது? சிஆர்ஆர். ஓகேங்களா?